ஷாக்கராஜ் கொண்டு நேருக்கு நிகழ்ச்சி 14 செய்யப்பட்டுச்சு. எம்ஜிஆர் தேதி 21 11 மாதம் 2025 திருவள்ளுவர் ஆண்டு 6 கார்த்திகை மாதம் 2056 எம்ஜிஆர் சமூக ஒழுங்கு சேவை வலியுறுத்தும் ஆண்டு 2025 அனைத்து விடுதலை போராட்டிகளின் உணர்ந்த மாதம் நவம்பர் மாதம் ஆகும். எம்ஜிஆர் திருக்குறள் பயன்றுக்க செய்த உதவி நயன்றுக்க நன்மை கடிலிற் பெரிது. எம்ஜிஆர் பழமொழி சித்திரமும் கைப்பழக்கம் சந்திரமும் நான் பழக்கம். எம்ஜிஆர் பழமொழி சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். செந்தமிழ் தமிழ் என்ன அதோட நமக்காக மரணித்த அனைத்து விடுதலை பொருள் எங்களுக்காக இறந்த எல்லா போராளிகளையும் நினைவுபடுத்துற மாசம். சரியா? ஓகே, நன்றி. எம்ஜிஆர் தலைப்பு இது நாங்க லைக் என்னோட நிகழ்ச்சிக்கு முதலே இந்த தலைப்பு செஞ்சிடும் இதாக்கு ஆனா நான் என்ன கேட்டிருக்கிறேன். ஸோ நீங்க ஒரு டிசிஷன் இருந்தா நீங்க என்ன பிக் பண்ணுவீங்க, இறைச்சியா அல்லட்டி மறுக்கிறியா? எப்படி இருந்தா லைக் உங்களுக்கு ஒரு லைக் நீங்க டாக்டர் சொல்லிட்டா நீங்க ஒரு இது பிக் பண்ணணும் வேண்டா, இறைச்சியா மறக்கிறியா? இல்ல முதல் தொடக்கம் விளங்கு இல்ல, அது சப்ஜெக்ட் விளங்கு இல்ல. நீங்க கொஞ்சம் எலாபரேட் பண்ணி கதைங்க, நீங்க தான் தொகுப்பாளர். இறைச்சியா இல்லாட்டி மரக்கறி அனுப்பிங்க. பிடிச்ச உணவா? புறமா இல்லையா? அதான் இறைச்சியா சைவமா மச்சமான்றது விளங்கிட்டது. நீங்க ஒரு ஒன்று லைக் நீங்க கட்டாயமா நீங்க பிக் பண்ணணும்டா என்ன பிக் பண்ணுவீங்க, ஏன் பிக் பண்ணுவீங்க? நீங்க இறைச்சியா பிக் பண்ண நீங்க வெஜிடபிள் அது நீங்க அது இறைச்சியும் விட வேற எதுவும் சாப்பிடலாம் தானே. அப்ப என்ன இப்படி ஒர்க் செய்ய போறீங்களா? எங்களோட ஹெல்த்தி லைஃபுக்கு அதிகம் முக்கியமானது மச்சமா சைவமா? சைவம் வெஜிடேரியன், மச்சம் நான்வெஜ். அப்படின்னு சொல்லுங்க. நீங்க ஒன்று தான் பிக் பண்ணலாம்டா நீங்க என்ன பிக் பண்ணுவீங்க? இல்ல அது சரி, முழுவதும் ஒன்றுதான் சாப்பிடலாம். இப்ப இறைச்சி அல்லது மரக்கறி. அதுதான் ஹெல்த்துக்காகவா விருப்பத்துக்காகவா? அதான் யோசித்து பார்க்கல. அதைத்தான் நான் உங்கள்ட்ட எலாபரேட் பண்ண கேட்டேன். ஓகே, நாங்க ஹெல்த்துக்கு செய்ய வேண்டாம் கொஞ்சம். சரி, எங்களோட ஹெல்த்தியான லைஃபுக்கு மிகவும் முக்கியமானது மாமிச உணவா அல்லது சைவ உணவா? சைவம் மாமிச உணவு உங்களுக்கு விளங்கும், ஆனால் அது எழுத்து வடிவத்தில் வராது. மாமிசம் என்று வரும், ஆனால் எழுத்து வடிவத்தில் சைவம் என்று வராது. மரக்கறி வகைகளா அல்லது இறைச்சி வகைகளா என்றுதான் வரும். நீங்கள் கடைக்கச்சுவத்துக்காக மச்சம் மச்சம் சைவம் என்று கதைக்கலாம், அதாவது மாமிசம் சைவம் என்று கதைக்கலாம். அதை கடையோ வழிங்க எழுத வைக்கலாம், அப்படி எழுதிடலாதான். சரி, ஓகே, ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ஓகே, தொடங்குவோம். சோ யாரு மச்சத்துக்கு கையெழுத்துறீங்க? அபிராமி? யா ஓகே, அபிராமி. தரணிக்காம அபிராமி ஒரு சைடு, நகுலும் நீதிரியும் ஒரு சைடு. ஒரு ஆள் இல்லாதபடி நீங்க தான் ஒரு சைடுக்கு போகணும். தரணிக்கா மாமா நீங்கள் இளைய போறீங்களா? ஒரு கோல் அடிக்கணும், நான் கொஞ்ச நேரம் இருக்கிறேன். ஓகே, சோ இப்ப தொடங்குவோம். நான் முதல் போயிட்டு சொல்றேன் தொடங்குறதுக்காக. சோ ஏன் இறைச்சி லைக் மரக்கறியை விட லைக் பெட்டர் இருந்து அது லைக் உங்களை நிறைய விட்டமின் கிடைக்கும், லைக் விட்டமின் B12, புரோட்டீன், அப்படியான இப்படி
சத்துகள் நீங்க இறக்கலாம் பட்ஜெட்டுக்குள்ள மரக்கறியை விட. ஸோ நீங்க வந்து என்ன அறுக்க எதிர்பார்த்தல் சொல்ல போய் நீங்க சொல்லி நான் சொல்றேன் என்ன ஓகே also நீங்க சொல்லியிருக்கீங்க அது புரோட்டீன் எல்லாம் தருமெண்டு நீங்க அந்த புரோட்டீன் எல்லாமும் நீங்க மரக்கறியில இருந்தும் எடுக்கலாம் அல்லது உதாரணமாக நீங்க இறைச்சி சாப்பிடாம இருந்தாலும் உதாரணமாக முட்டையில இருந்து எடுக்கலாம் அல்லது மிருகம் உருவாக்கும் பொருட்கள் இருந்து உங்களுக்கு அது புரோட்டீன் கிடைக்கும் அப்ப அது முதலாம் விடயமாகும் இதுல நீங்க இறைச்சி சாப்பிடாம இருந்தா அப்ப நீங்க வாழ்க்கைகளை இறக்க வைக்க மாட்டீங்க. நான் அதுல இணையிறேன். நான் சொன்ன மாதிரி இப்ப முந்தின காலங்கள்ல பார்த்தா ஒரு காலத்துல வந்து மிருகங்களை வேட்டையாடி பிற சாப்பிட்டு தொடங்கினேன். ஆனா அதுக்கு முன்னால பார்த்தாலும் முந்தி பழங்கள் அப்படியெல்லாம் சாப்பிட்டுதான் அவை இந்த வாழ்க்கையை அவை கொண்டு வந்தவை. அப்ப இப்பவும் நாங்க இறைச்சி இல்லாம வாழ முடியும் என்ற ஒரு சான்ஸ் இருக்கு. அது உண்மைதான். மற்றது இப்ப இறைச்சியில வந்து கணக்கு சத்துகள் இருக்கு. அது ஒரு ஒரு உண்மைதான். ஆனாலும் இப்பத்த காலத்துல பார்த்தா அந்த மிருகங்கள் வந்து எல்லாம் எப்படி வளர்க்கணும் எந்த சூழ்நிலை இருக்கணும்னு பார்த்தா அதை எங்களுக்கும் ஒரு கொஞ்சம் ஒரு அந்த ஆரோக்கியத்தை ஆபத்துக்கு வருது. ஏனென்றா இப்ப கோழி என்ன பார்த்தா எல்லா கோழிகள் இப்ப ஒரு 100 கோழி என்ன வைப்போமே 100 கோழிகள் வந்து ஒரு சின்ன இடத்துல சேர்ந்து இருக்கும். அதுல வந்து கணக்கு டிசீசஸ் வரலாம். அந்த டிசீஸ் எல்லாம் அவன் உடம்புக்கு இருந்தா நாங்க அதுதானே சாப்பிடுவோம். அப்ப அந்த டிசீசஸ் எங்களுக்கும் வரலாம். இப்ப ஹெல்த் செக்அப்ஸ் இருக்குது. அந்த நாங்க அந்த மெச்சத்தை விற்க முதல் அதெல்லாம் செக் பண்ணிதான் அநேகமா இருக்கும். ஆனா இப்ப நாங்க யூகே ஜெர்மனி நாட்டுல இருந்து கதைக்கிறோம். ஆப்பிரிக்கால இருக்கிற நாடுகள்ல இருந்து பார்த்தா அதுல வந்து குவாலிட்டி கொஞ்சம் வேற மாதிரி இல்லாட்டி ஏசியா போன நாடுகள்ல. அப்ப அதுலயும் மக்களுக்கு வந்து கணக்கு பாதிப்புகளும் வரலாம். சத்துகள் என்ன மட்டும் இல்லை. ஆனா மரக்கறியை பார்க்கும் போது அது கூட இயற்கையான விடயங்கள் தான். அப்ப அதுல வந்து எங்களுக்கு ஒரு ஆபத்தாக இருக்காது. வாழ்த்துக்கள் நினைக்க வாழ்த்துக்கள் நாங்களுக்கும். ஸோ நாங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து மரக்கறி வந்து நீங்க வந்து சில இடத்துல லைக் வளர்க்க முடியாது. அது வந்து குளிரான இடத்துல குளிராக வளர்க்கவே முடியாது. ஸோ இப்படி நீங்க வந்து மரக்கறிகளை சோர்ஸ் பண்ண போறீங்க. அண்ட் இன்னொரு ரீசன் வந்து நீங்க வந்து சொன்னீங்கட்டான மற்ற வந்து நீங்க வந்து சில லைக் சிக்கன் எல்லாம் குரூப்பா 100 சிக்கன் ஒரே சின்ன இடத்துல வாழ விடும் வந்து அதை வந்து நீங்க வந்து ஆர்கானிக் அல்லாட்டி பாஸ்டர் ஃபெட் அப்படியான சிக்கன் கோழி வாங்கினா அது வந்து ஒரு டிசீஸும் இல்லை. என்ன அது வந்து ஒரு எப்படி சொல்றது நல்லா அவருக்கு நல்ல வாழ்க்கை இருக்கின்றதுதான். மற்றும் இப்போ உதாரணமாக நீங்க இந்த கோழியும் வேற கோழியும் ஒப்பிட்டு பார்க்க அதுக்கு மட்டும் ஒரு வாரம் வாழறதுக்கும் மற்ற கோழிகளுக்கு 5-8 வருஷம் அப்படி வாழ வந்திருக்கும். அப்ப அவைக்கு அந்த ஒரு வித்தியாசம் இருக்கு. அவை கொஞ்ச நேரம் தான் வாழ முடிஞ்சது. ஆனா அவை என்ஜாய் பண்ணினார்கள். ஆனா அவளுக்கு 8 வருஷம் வாழ்க்கை இருந்தது. அந்த 8 வருஷத்தை அவ என்ஜாய் பண்ணினார்கள். அதுல ஒரு வித்தியாசம் இருக்குது. சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா இப்ப நீங்க சொன்னீங்க தானே அந்த வேற உணவு கொடுத்து அல்லது வேற இடங்களை வச்சு வளர்த்தா அது அவன் இருக்குதா அதுல டிசீசஸ் குறைவுண்டு. அது உண்மை. ஆனா அதுல என்ன பிரச்சனைன்னா அந்த மெச்சம் வந்து விலை கூட. அப்ப நாங்க வாங்கும் போது என்னத்தை வாங்கும் விலை குறைவானதுதான் வாங்குவோம். சோ அதுல வந்து எங்களுக்கும் ஒரு பாதிப்பு இருக்கு. மற்றது விலங்குகளுக்கும் அது நல்லம் இல்லை. ஏனென்றா நாங்க எல்லாரும் பார்த்துருவோம். இப்ப ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற இடங்கள்ல மெக்டானல்ட்ஸ் பர்கர் கிங் அப்படியான இடங்களை வந்து அந்த மெச்சத்தை எப்படி உருவாக்குறன்னு பார்த்தா அந்த சாப்பாடு சாப்பிடவே உணர்வு வராது. ஏனென்றா அவ்வளவு கடுமையா அந்த விலங்குகளை வச்சிருக்கணும். அதெல்லாம் தடுக்கிறதுக்கு வந்து மரக்கறி சாப்பிடுறதுதான் மிகவும் சிறந்தது. இப்ப நீங்க சொன்னதும் விளங்குது. இப்ப உதாரணமா ஜெர்மனி ஒரு குளிரான நாடுன்னு சொல்றவன் குறிப்பாக வின்டர் காலத்துல. அப்ப இதுல வந்து இப்ப இலங்கையில வளர்ற தாவரங்கள்லாம் இங்க வளராது. அப்ப இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து மிகவும் முக்கியமானது. அதுவும்
விலையை வந்து கூட்ட ஒரு வாய்ப்பு இருக்குது நாங்க வாங்கும் போது. ஆனாலும் மொத்தத்துல பார்த்தா மரக்கறியோட விலை வந்து மெச்சத்தை விட குறைவுதான். ஏனென்றா அது இந்த தயாரிப்பு விலைகள் வந்து குறைவு. யாருக்கு நாங்க சொல்லலாம் தானே இது மரக்கறி எல்லாம் இது ஸ்ப்ரே போட்டு அல்ல ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் எல்லாம் ஸ்ப்ரே போட்டு அந்த ப்ரிசர்வ் பண்றதுக்கு கூட நாள் லைக் இருக்கிறதுக்கு அது வந்து அந்த இன்னும் எனக்கு பெஸ்டிசைட் அப்படி இருக்குது. பெஸ்டிசைட் அப்படியோட பேர் இருக்கு. அது வந்து போட்டு அது வந்து நாங்க சாப்பிடுவோம். லெமனுக்கு ஒரு வாக்ஸ் இருக்கும் தானே அந்த அப்பளுக்கும் பார்த்திருப்பீங்க. ஒரு கட்டியால சும்மா ஒரேஜைக்க ஒரு வாக்ஸ் மாதிரி வரும். அதுதானே நாங்க சாப்பிடுறோம். இருக்கும் வித்தியாசம். அப்ப அந்த மிருகங்களுக்கு என்ன சாப்பாடு கிடைக்குது? ஆனா அதுக்காக தான் இப்ப சொல்றது நாங்க பழங்கள் எல்லாம் சாப்பிடும் போது கழுவிட்டு தான் சாப்பிடணும். ஆனா கழுவினாலும் அந்த வாக்ஸ் போவாருதானே அந்த வாக்ஸ் அதை எப்படி கழுவுறதும் பொறுத்து இருக்கு. இப்போ நம்ம ஸ்ட்ராபெரிஸ்ல வந்து இயற்கையாகவே அதுல பல பூச்சிகளுக்கு இருக்கும். அப்ப அதுல வந்து அந்த ஒரு பவுடரும் இருக்கு. அது சேர்த்து கழுவினா அதெல்லாம் போவோம். அப்படியான விடயங்க அதை கவனிச்சு செய்தா அது உண்மையா ஒரு இப்ப ஒயிட் ஸ்பூன் இதில் வந்து இப்போ ஒரு நீண்ட நேரத்துக்கு பார்த்து அது எங்களோட உடம்புக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பாதிப்பு தான் வரும். ஆனா இப்ப ஒரு மிருகத்துக்கு ஒரு டிசீஸ் இருந்தா அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஆபத்தாக எங்களுக்கு இருக்கும். ஏன்னா அது வந்து நாங்க குக் பண்றோம் தானே அந்த டிசீஸ் எல்லாம் எவாபரேட் பண்ணும். என்றாலும் அந்த பாக்டீரியா இருக்கும் தானே குக் பண்ணி அதெல்லாம் போகாது. Und நான் என்ன சொன்னேன்னா நீங்க சொன்னீங்க ஓகே அந்த மிருகம் எங்களுக்கு அப்படியான சாப்பாடு கொடுக்கப்படும். ஆனா எங்களுக்கு இப்ப அந்த சூப்பர் மார்க்கெட்ல வருதானே அப்ப சூப்பர் மார்க்கெட்ல தான் நல்ல ப்ராடக்ட்ஸ் வரும். அப்ப அந்த கூடாத ப்ராடக்ட்ஸ் அல்லது அந்த சாப்பிட்றதுக்கு நல்ல ப்ராடக்ட்ஸ் இல்லாத என்றால் அதை மிருகங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படிங்க அந்த மிருகங்களை சாப்பிட்டா அப்ப அதை உங்களோட உடம்புக்கு வரும். ஸோ நீங்க மிருகங்க சாப்பிடுறீங்க நிச்சயமா நான் சொன்னேன் மிருகங்கள் சாப்பிட்டால் நல்லா என்றால் அதுக்கு நிறைய ஃப்ளைஷ் அதாவது இந்த இறைச்சி என்றால் அதுக்கு நிறைய புரோட்டீன் இருக்குது. அப்ப நீங்கள் பெருசாய் வீரமா வரலாம். நீங்க வந்து புரோட்டீன் எடுக்க ரொம்ப கஷ்டம் வெஜிடபிள்ல புரோட்டீனே இல்லை. அங்க தனியே விட்டமின் சி விட்டமின் பி புரோட்டீன் அதுக்கு ஒன்றும் இல்ல. நீங்க வந்து புரோட்டீன் சாப்பிட்டா முட்டைக்கு செல்பராசி இருக்கு. அந்த மஞ்சள் வந்து ஒரு முட்டை தானே அந்த ஒரு குஞ்சு தானே. அதான இன்னும் அது இன்னும் பிறக்கல. அதுக்குள்ள சொன்னீங்க இப்ப சொல்லாதீங்க அந்த கொஞ்சம் அழிக்கிறீங்க. இல்ல நீங்க அந்த குஞ்ச பிறக்க விடல. முட்டை இறைச்சி கோழி வந்து நான் போய் கோழிட்ட போய் சொல்றேன் இப்ப இந்த முட்டையை தாண்டா படியில வரும். அதுல வித்தியாசம் இருக்குதுடா. முட்டை இறைச்சியா அது வெஜிடேரியன் ஆகும். முட்டை இறைச்சி இல்ல அது வீகன் இல்ல. This guy. Okay, அது vegan தான் ஆனால் அது was sagst du? Vegetarian. Okay. வீகன் வித்தியாசம் என்னன்னு வீகன் நீங்க பால் குடிக்க கூடாது ஒன்னு நீங்க முட்டை சாப்பிட கூடாது. முட்டை சாப்பிட கூடாது. என்னடா அது மிருகங்கள்ல இருந்து உருவாகுது. நாகுல் அதனால வீகன் வராது வெஜிடேரியனுக்குள்ள அது வரும். Yes. Alles das gleiche, vegan. Nein, nicht alles das gleiche. Okay. Aber நீங்க இப்ப வெள்ளிக்கிழமை அந்த வீகனா இருந்தா நீங்க அப்ப அன்றைக்கு முட்டை நாங்க இது கொஞ்சம் ஆஃப் டாபிக்கா போகுது. சோ நான் வந்து இப்ப நான் சொன்னதே மறந்துட்டேன். இது Tarnika, go, you can do it. Okay. So நீங்க வந்து இது சில மரக்கறிகள்ல சில வேளை லைக் கூடுதலாக நீங்க வந்து குறைவான புரோட்டீனை லைக் மரக்கறியில லைக் அவ்வளவு புரோட்டீனும் இல்லை. லைக்
புரோட்டீனே இல்ல மரக்கறிகளுக்கு. அண்ட் இதுக்கு ஆஹ் இது என்ன தமிழ்ல பேர் பழங்கள். பழங்கள் நான் வந்து அதுக்கும் புரோட்டீன் இல்லை. அண்ட் நீங்க வந்து சொல்லலாம் பழங்களுக்கும் நேச்சுரல் சுகர் இன்னும் இருக்கு. ஸோ அந்த சுகர் வந்து உங்களுக்கு அன்ஹெல்தி. அது வந்து இன்னொரு பாயிண்ட் எனக்கு அது பொருண்டாரு சும்மா சொல்றேன். யா எனக்கு என்ன இப்ப ஞாபகம் வந்ததென்றால் விட்டமின் பியோட நீங்க வளர முடியாது. நாங்க கூட மெச்சம் சாப்பிட்டா அது எங்களுக்கு பல விளைவுகளும் இருக்கும். என்னென்ன இப்போதான் நம்ம டிசீசஸ் இப்ப பிளட் ப்ரெஷர் அப்படியான டிசீஸ் இருக்குதானே, அது வந்து கூட மெச்சம் சாப்பிட்டா இன்னும் அதிகரிக்கும். அப்ப மெச்சம் வந்து எங்களுக்கு ஒரு கூட ஆபத்து. அதை வந்து கூட சொல்லுங்க. நாங்க கூட கியூக்கம்பர் சலாட் சாப்பிட்டு கொண்டு இருந்தா இப்போ உதாரணமாக அதுல வந்து எங்களுக்கு ஒரு நோய் ரெண்டு வராது. ஆனா மெச்சம் சாப்பிடும் போது இப்ப அதுல கூட ஃபேட் எல்லாம் இருக்கும். அதுவும் எங்களோட உடம்புக்கு நல்லமில்ல தானே. எல்லாம் ஒரு ஒரு அளவோடு தான் சாப்பிட வேணும். ஆனா இப்ப நீங்க இப்ப இந்த தலைப்படுத்துதால இப்போ ஒன்றுதான் டிசைட் பண்ண வேணும் என்றால் அப்ப மிரக்கிறதுதான் அந்த பெட்டரான ஆப்ஷனா இருக்கும். மற்றது இப்ப சூழலை யோசிச்சா பொல்யூஷன் அப்படி இருக்குதானே. மற்றது நாங்க உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. ஆனா மெச்சத்தை வந்து நாங்க தயாரிக்கும் போது அதுல கணக்கு கேஸஸ் வந்து வெளியேறும். அது வந்து கிளைமேட் சேஞ்சுக்கு ஒரு பெரிய ஃபேக்டரா இருக்குது. அது அதுவும் ஒரு முக்கியமான நானும் அபிராமி ராகுல் நீங்க என்ன சொல்ல போறீங்க? கன்க்ளூஷன் நான் சொல்லலாம். ஓகே, நான் கேட்டு சொல்றேன். நிதியாக்கா அந்த சொல்றது சரிதான். ஆனா நான் 2 பாயிண்ட் கேட்டு சொல்றேன். அது வந்து இறைச்சியால நிறைய வேலைகள் வருது. அந்த புட்சர் வேலை, அந்த சிக்கன் கோழி எல்லாம் அந்த அதே வேளையிலும் மரக்கறிக்கும் இருக்குது. அது நட வேணும், மற்றது எடுக்க வேணும், இம்போர்ட் பண்ண வேணும், எக்ஸ்போர்ட் பண்ண வேணும். நீங்க சொல்லலாம் மற்ற வந்து விலை கூடவடியா அதுக்கு வந்து கூட சேலரி ஏதாவது லைக் கட் பண்றதுக்கும் இதுக்கும் மரக்கறி வந்து சும்மா கழுவிட்டு பேக்கேஜ்ல போடுறதுதானே. சோ அது வந்து அவ்வளவு லைக் சேலரி வர்றாருதானே. இன்னொரு பாயிண்ட் வந்து நான் என்ன சொல்ல வந்தேன், பெஸ்டிசைட்ஸ் அதுவும் ஒரு கேஸ் தானே. அதுவும் எங்களை உலகத்துக்கு கூடாதுதானே. நான் பாய்ச்சிருக்கேன். சோ இது வந்து நினைக்கிறேன் ட்ரூ இந்த மாதிரியா. பெஸ்டிசைட்ஸ் வந்து அந்த நிலத்துக்கு தான் ஒரு ஆபத்தா இருக்கும். ஆனா அதுல கேஸ் வெளியேறாது. ஒரு கொஞ்சம் கூட போட்டு அது எங்களுக்கு மனிதர்களுக்கும் ஆபத்தா இருக்கும். பெஸ்டிசைட் வந்து இப்ப நான் ஜியோகிராஃபில இதை படிச்சேன். நான் அது அந்த ஸ்ப்ரேயை தான் இப்ப சொல்றீங்க. அந்த நைட்ரேட் ஆக்சைடு அந்த இப்ப நீங்க அது ஒரு கொஞ்சம் கூட போட்டா எங்களுக்கு மனிதனுக்கு அது ஆபத்தா இருக்கும். அப்ப நான் ஒருக்கா அது ஒருக்கா தாவதாக நான் சாப்பிட்டேன். ஒருக்கா பெஸ்டிசைட்டோட என்ன எப்படி கிரேப் சாப்பிட்டேன். எனக்கான பிரச்சனை இருக்குல்ல, அது வயிறுனும் ஒண்ணும் இல்ல அது சொல்லி இல்லடா நான் அது வந்து உலகத்துக்கு பாதுகாக்க வந்து அது நிலத்து தான் ஆபத்துக்கு வரும், பாதிக்கும். ஓகே, அபிராமி ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. சோ நீங்க கைய வச்சுட்டீங்க. சோ ஓகே ராகுல் நீங்க என்ன சொல்லலாம் என்றால் இறைச்சி சாப்பிடுறது நல்லா ஃபன்னா இருக்கும், நல்லா டேஸ்டா இருக்கும். அப்ப நீங்க வாழ்க்கைய அதுக்கு இறக்க வைக்க போறீங்கன்னா உங்களோட thoughts. உங்களுக்கு விருப்பம் படி சாப்பிடுங்க. ஒரு மாக்களும் உங்களுக்கு சொல்லல இது சாப்பிடாதீங்க கட்டுப்படி. ஓகே ராகுல் வாழ்த்துக்கள். என்னாச்சு இறைச்சியல் மரக்கறியல் பத்தி கழிச்சினோம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா? திருமண வாழ்த்துக்கள், நன்றி. இப்ப நாங்க வந்து நிகழ்ச்சிய தொகுப்பை அபிராமிக்கு கொடுப்போம். வாழ்த்துக்கள் தாமிகா, நீங்க உண்மையா சிறப்பா நிகழ்ச்சி செய்திருக்கீங்க. நன்றி. அபிராமி மண்டலம் தொடங்குவோம். அண்ணா கூப்பிட்டவர். ஒரு நிமிடம் வெயிட் ஆகிட்டு பார்க்கணும். நீங்க பாருங்க என்ன பார்க்கணும்? எனக்கு திருவள்ளுவர் இல்லாட்டி
Eigentlich alle, oder Tilkurel und so